கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. இந்த மாத வாக்கு தத்தம், மே மாதத்துக்கான வாக்கு தத்தம், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் அப்படின்னாலே அதுல எல்லாமே உள்ளடங்கியது. அல்லேலூயா. எல்லாமே, நம்மளுடைய எல்லா காரியங்களுமே அதுல என்ன ஆயிடுச்சு, அடங்கிருச்சு. யாவையும் செய்து முடிப்பார். ஆகையால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோட தேவ சமூகத்துல என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும். கவலைப்படணும்னு சொல்லியிருக்காரா? உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை குறித்து, போராட்டத்தை குறித்து, பலவீனத்தை குறித்து, இருக்கிற தீமைகளை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து, இவைகளை பார்த்து நீங்கள் கவலைப்பட்டு துக்கித்து அழுது ஜெபம் சொல்லியிருக்காரா? இல்ல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோட தேவ சமூகத்துல தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்காரா? தெரியப்படுத்தணும். அப்ப அத ஆண்டவர் சமூகத்துல நம்மளுடைய காரியங்களை விசுவாசத்தோடு தெரியப்படுத்தணும்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை அப்படின்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை எனக்கு என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை நம்மளை தாங்கும், தப்புவிக்கும், ஏற்றும், சுமக்கும். ஆகையால எதை குறித்தும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படவே கூடாது. எல்லாவற்றை குறித்தும் தேவனுக்கு என்ன செய்யணுமா, ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்த வேண்டும். அதை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஏன்னா கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும். ஆனா தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஜெபமானது என்ன செய்யப்படும், கேட்கப்படும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். எதை கேட்கிறவர்? ஜெபத்தை கேட்கிறவர். ஆகையால எல்லா காரியத்தை குறித்தும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணுமே ஒழிய கவலைப்படுகிறவர்களால் இருக்கக்கூடாது. யாரு கவலைப்படுவா? விசுவாசம் இல்லாதவர்கள் தான் கவலைப்படுவாங்க. தேவன் மீது நம்பிக்கை இல்லாதவங்க தான் கவலைப்படுவாங்க. அப்ப நமக்குள்ள கவலை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு நம்ம நிதானித்து பார்க்கணும். நமக்குள்ள நம்பிக்கை இல்லாம இருக்கு அப்படின்னா நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உணர்வு, ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கு என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், எல்லாமே அவராலே ஆகும். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு என்ன செய்திருக்கிறார், அதிகாரத்தை கொடு. அவரை விசுவாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளையாகக்கூடிய அதிகாரத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, இந்த உலகத்துல நாம் விசுவாசத்து கேட்கிற அத்தனை காரியத்தையும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவரா இல்லையா? நம்ம காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்கள், தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் வாழ்ந்தோம், புறஜாதியராய் வாழ்ந்தோம். ஆனா நமக்கு பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, அவர் என்னுடைய அப்பா, நான் அவருக்கு பிள்ளை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை எப்படி நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம்னா, அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும். அப்ப விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம் காரியங்களை என்ன செய்கிறவரா இருக்கிறார், வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் நினைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமா இருக்கிறவர்கள் விசுவாசத்தோட இருப்பார்கள். எப்படி இருப்பார்களா? எப்படி இருப்பாங்க? விசுவாசத்தோட. தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் வாழ்க்கையில என்ன இருக்கும்? விசுவாசம் இருக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத இருக்கவே முடியாது. விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். எதை விசுவாசிக்க வேண்டும்? யாரை விசுவாசிக்க வேண்டும்? தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் தான் நம்மளை ரட்சித்தது.
விசுவாசம் தான் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக தகுதிப்படுத்தினது. விசுவாசம் தான் தேவ சாயலாய் நம்மளை மாற்றி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விசுவாசம் வேணும். என்ன விசுவாசம்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இருதயத்திலே விசுவாசிக்கிறவர்கள் நாவாலே பேச வேண்டும், நாவில அறிக்கை பண்ண வேண்டும். இருதயத்திலே விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க ஒவ்வொரு காரியத்திலையும் அதை அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தாவே, இந்த காரியத்துல எனக்காக நீங்க இந்த காரியத்தை ஜெயமாக முடிய பண்ணுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரால் இருக்கிறீரே அப்படின்னு சொல்லி நம் நாவினால் அறிக்கை பண்ண வேண்டும். ஏன்னா இருதயத்தை நிறைவினால் வாழ் பேசும். உற்சாகமா இருக்கீங்களா? இருதயத்தின் நிறைவினால் எது பேசுமா? அப்ப இருதயம் முழுவதும் விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டிருக்குமே ஆனால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விசுவாசம் உள்ளதால் புறப்படும். விசுவாசத்தினால் நாம் பிழைக்கிறவர்களாய் மாற முடியும். விசுவாசத்தோடு நாம் பேசும்போது, விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்தும் போது, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும், விசுவாசத்தோடு நம் தேவ சமூகத்துல நம்மளுடைய காரியத்தை தெரியப்படுத்த வேண்டும். என்ன விசுவாசம்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா.